கிளம்பி தாராவி வந்துட்டோம். தாராவியாக வந்தோன்னா சரி இன்றைக்கி பிரியாணி சாப்பிடலாமேன்னு சொல்லி ஹோட்டல் தெரசாக்கு வந்திருந்தோம். அங்கே போய் பார்த்தா பிரியாணி இல்லைன்ட்டாங்க. சரி டேஸ்டி போடலான்னு பார்த்தா அங்கேயும் பிரியாணி காலின்ட்டாங்க. எங்கே போயிட்டு வரோன்னா நீங்கள் வீடியோ பார்த்துருப்பீங்க. தெரசா ஹோட்டல் போனோம், உள்ளே உட்காந்தோம், வெளில வந்துட்டோம். ஏன்னா பிரியாணி காலின்ட்டாங்க. சாப்பாடுல எதுடா பாருங்க. ஹாய் 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 கைஸ். சரிங்களா, அவங்களாம் நம்ம ஃபேன்ஸ் தான். அவ்வளோதான், பிடிச்சிட்டாரு லக்ஷ்மண் வந்து இந்த சின்ன பிள்ளைங்க பொண்ணுங்களை பிடிச்சிட்டாரு. அவ்வளோதான், அடுத்து ஒரு பெரிய பாருங்க நம்ம நண்பர் வராங்க. விளாக்ல வாங்க, விளாக் எடுத்துட்டு இருக்கேன். யாரும் தெரியுங்களா, கண்ணாபாய். நம்ம ஸ்டோரிக்கு எல்லாத்துக்கும் லைக் போடுவாரு, ரீல்ஸுக்கு பார்த்துருப்பீங்க. ஸோ கைஸ் அவ்வளோதான். இப்போ நம்ம நண்பர்களோடையும் பேசி முடிச்சாச்சு. இப்போ நம்ம வந்து செம்பூர் போக போகிறோம். செம்பூர்லயாச்சும் பிரியாணி இருக்கான்னு பார்ப்போம். நீங்க தான் ஹீரோ ஆயிட்டீங்களா இப்ப? அவார்ட் ஃபங்க்ஷன் என்ன நடத்திட்டு இருக்கீங்க? ஐயோ என்னாச்சு? ஆமா என்னாச்சு இருக்கு கைஸ், தெரியல என்ன வாங்கிட்டு இருக்கோன்னு. இது வந்து மாவா ஐஸ்கிரீம்னு சொல்லுவாங்க. இது வந்து நாங்கள் சின்ன வயசில் ஸ்கூல் படிக்கும்போது 3 ரூபா 5 ரூபாய்க்கு வாங்கிட்டு இருந்தோம். இப்போ ஒன்றே 10 ரூபா ஆகிட்டு. இது எங்கே இருக்குன்னு தெரியுமா? உங்களுக்கு லொக்கேஷன் சொல்கிறேன் இருங்க. இங்கே தான் வந்து குருநானக் ஸ்கூல் இருக்குது. குருநானக் ஸ்கூலுக்கு எக்ஸாக்ட் ஆப்போசிட்டில் உங்களுக்கு கிடைக்கும். நம்ம அங்கிள் தான் வச்சு வித்துட்டு இருக்காரு. வயிறு வேற செம பசியாக இருந்துச்சு. வெயில் வேற உச்சி வெயில், செம வெயில். அதனால வாவ் நல்லா இருக்கும். அவள் வீட்டில் பண்ணுற பாயசம் மாதிரியே இருக்கு. எப்படியோ கடைசியாக நாங்கள் வந்து செம்பூர் ஹோட்டல்லேருந்து பிரியாணி வாங்கிட்டோம். ஸோ பிரியாணி வாங்கிட்டு அப்படியே ஒரு புரோட்டாவும் வாங்கி, புரோட்டா நல்லா பிச்சு போட்டு சிக்கன் 65 வாங்கி செம்மையான ஒரு லஞ்சை சாப்பிட்டுட்டோம் அன்றைக்கி. ஸோ லஞ்சை சாப்பிட்டு முடிச்சுட்டு நம்மளும் மணிஷ் போய் அங்கே போய் நம்ம வண்டியை பார்க்கிங் பண்ணிவிட்டு ஏடிஎம்லேருந்து ஒரு 1000 ரூபா கேஷை வித்ட்ரா பண்ணிவிட்டு நாங்கள் அப்படியே ஒரு டிக்கெட்டை எடுத்துகிட்டு நெருள் கிளம்பிட்டோம். நெருள் ஏன் போகிறோன்னு நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு நான் சொல்கிறேன். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். நாளைக்கு சந்திப்போம். டாட்டா.